நம சிவாய. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல சனி வக்ர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, சனி பயிற்சி தான் முக்கியமானது, சனி வக்ர பயிற்சி முக்கியமானதா அப்படின்னா, சனி பயிற்சிங்கிறது 2.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. அதற்கு இடையில ஒரு 5 மாதம் இந்த வக்ர பயிற்சி வரும். வக்ர பயிற்சி அப்படின்னா, சில கிரகங்கள் பொதுவா ஒரு திசையில முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும்போது சில சமயத்துல பின்னோக்கி நகர்வது மாதிரி நமக்கு தோன்றும், ஆனா நகராது. அப்படி நகர்வது மாதிரி தோன்றது வக்ரம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. அதனால சனி வக்ரமாகும் போது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில தடைகளையும் தாமதங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தலாம். அதே சில நேரத்துல நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது இனிமே வாழவே முடியாதோ அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு ஒரு நாள் ஒரே ராத்திரியில ஏதோ ஒரு யோகம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தால மாறுச்சுன்னா அதுக்கு காரணமும் இந்த வக்ரத்தால இருக்கலாம். அப்ப சனி வக்ரமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல கோட்டைக்கு போகலாம், ஒரே நாள்ல குடிசைக்கும் வரலாம். அப்ப அவ்வளவு முக்கியமானது இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது. ஏன்னா 5 மாதங்களுக்கு இது தொடரும். ஒரு மாதம் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போதே நமக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் கொடுக்குது, அவ்வளவு இன்பங்களும் கொடுக்குது. அப்ப 5 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மிக முக்கியமானது தானே. அதனால இந்த பயிற்சியை பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம், ஜாக்பாட் எல்லாமே காத்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுங்க. பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான தகவலை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு. அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துங்க, 904336888626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்திக்கோங்க. இப்போ ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களை விட சனி பகவானுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா ஜோதிடத்தில் சனி கர்ம பலனை தரக்கூடிய கிரகம். அனைத்து கிரகங்களிலும் சனி மட்டுமே ரொம்ப பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் ஜோதிடத்துல இவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். அதனாலதான் இவருடைய பெயர்ச்சியை 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மனிதனுடைய கர்ம வினைப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்ப துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். அதாவது பூர்வ ஜென்ம கணக்குப்படி நாம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு வந்தோமோ, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி சந்தோஷங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய பிறப்பும் இருக்கும், இந்த நடைமுறை வாழ்க்கையும் இருக்கும். அதை நிர்ணயிக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அதனாலதான் இவர் நியாயத்தராசு இருக்கிற சின்னமான துலாம் ராசியில உச்சமடைகிறார். ஏன்னா காரணம் இல்லாத காரியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறவர். கொஞ்சம் கூட நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி லஞ்சம்லாம் இவருக்கு கொடுக்க முடியாது, வாங்கவும் மாட்டார். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனாலும் சனி சுப வலு பெற்றால், சுப கிரகம் பார்வை பெற்றால், நாம பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நிறைவான தொழில், கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய வேலை, நீண்ட ஆயுள், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். சனியை பொறுத்த வரைக்கும் ஒளியற்ற இருளை காட்டக்கூடிய கிரகம். இருண்ட பகுதி எல்லாமே சனி பகவானுடைய காரகமாகும். அப்ப வாழ்க்கையில நடக்கிற மங்களம் இல்லாத விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியது சனி கிரகம். தூய்மை இல்லாதது, அழுக்கு, தடை, தாமதம், சோம்பல், ஊனம், அருவருக்கத்தக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்
அது சனி பகவானுக்கு உரிய காரகமாகும். அப்ப சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல பலம் குறைந்து இருந்தால் நமக்கு வறுமையும் கடனும் நிலையில்லாத தொழிலும் தொழில நஷ்டத்தையும் கஷ்ட ஜீவனத்தையும் தடை தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். அவர் எப்படி பலம் இல்லாம இருப்பாரு? நாம இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்றோம், இதுக்கு முன் ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, என்ன சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் அந்த நல்ல பலனை சம்பாரிச்சு வைக்கலனாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு அந்த பாவ கர்ம வினையை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே காரகம் இந்த சனி பகவான் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம இப்ப எப்படி இருக்கோமோ அதுக்கு காரணம் நம்முடைய முன்ஜென்ம கர்மா. அதை கவனிக்கிறவர் சனி பகவான். அப்ப சனி ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள் தங்கி அதுக்கப்புறம் மற்றொரு ராசிக்கு மாறுவார். சனி இப்ப எங்க இருக்காரு? மீன ராசியில இருக்காரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார். தற்போது சனி வக்ர பயிற்சி அடைஞ்சதுனால உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போறாருன்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண தாமதிக்க வைக்க நான் விரும்பல. உடனே சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம். நரகத்திலிருந்து விடுதலை, உங்களுக்காக சொர்க்க வாசல் திறப்பு, அடுத்தது பொற்காலம் ஆரம்பம். போதுமா? இந்த 3 வார்த்தைகள் போதும். இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப மேஷ ராசிக்கு சனி பகவான் 10, 11ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியா வர்றாரு. பொதுவாவே அவரே பாதகாதிபதியா ஆட்சி உச்சமும் பெறுகிறார், திரிகோணாதிபதி சாரத்தையும் பெறார். இப்படி ஒரு அமைப்பு உங்க ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னா சனி சுப வலு பெற்று இருக்கிறார். எல்லாமே சிறப்பா இருக்க போகுது இந்த காலகட்டம். ஏன்னா இப்ப நடக்கிறது 7.5 சனி, அதுல விரைச்சனி போயிட்டு இருக்கு. பாவம், என்னதான் தைரியமா இருந்தாலும், என்னதான் இந்த சனி பகவான் ஒண்ணு செய்ய மாட்டாரு, நம்ம வீட்டுல நீச்ச வீடா இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அப்படி சொல்லி வச்சிருக்காங்க நம்ம ஜோதிடர்கள்லாம். அதனால என் நண்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறுதல். கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கைய முழுசா முழுகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம தண்ணியில இறங்கிட்டே இருக்கும், இல்லைன்னா புதைக்குழியில இறங்கிட்டே இருக்கும். நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, தலை வரைக்கும் வந்துருச்சு, தலையே மூட போகுது, மூடிடுச்சு. இந்த நேரத்துல முடிய பிடிச்சி யாராவது வீழ்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? போன உசுறு வந்தது மாதிரி இருக்கும்ல. அப்படியான ஒரு காலகட்டம் தான் என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். ஏகப்பட்ட விரயத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க, மான மரியாதைலாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்திருக்கும். ஒரு வருஷத்துல உன் கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னா வார்த்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். வேலையில கிங்கு மாதிரி இருந்திருப்பீங்க, இன்னைக்கு வேலையை உங்களால செய்ய முடியாத சூழ்நிலை, மனக்குழப்பம், வீட்டுல மிகப்பெரிய போராட்டம், சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாத அவமானம். அந்த காலகட்டம்லாம் போய் அந்த நரக வாழ்க்கை போய் இன்னைக்கு வெளி உலகத்திற்கு நீங்க யாருன்னு காட்ட போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களது புகழ், அந்தஸ்து, திறமை வெளிவர போகுது. ஒரு தொழில் இல்ல, ஒரு வேலை இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வேலையை இந்த காலகட்டத்தில் என் அன்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் செய்ய போறீங்க. வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அரசனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தினுடைய ஆறுதல் கிடைக்க போகுது, ஆதரவு கிடைக்க போகுது, நிலையான நிரந்தரமான லாபம் கிடைக்க போகுது. அது ஏன் காரணம் சொல்றேன், சும்மா இல்ல, அதற்கான வேலைகளையோ தொழிலையோ முயற்சியையோ இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையோட செய்ய போறீங்க. 7.5 சனி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே பயந்துட்டா எப்படி? பயப்படுற ஆளா நீங்க? 7.5 சனியை விட கொடூரமான எத்தனை பிரச்சனைகள் நீங்க பார்த்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத 7.5 சனி பெருசா? கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கீங்கல்ல உங்க வாழ்க்கையில. கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையே அசால்ட்டா தள்ளி விட்டு போயிருக்கீங்கல்ல. அப்ப இந்த 7.5 சனிலாம் ஒரு பெரிய விஷயமா, பெரிய பிரச்சனையா? என்னதான் 7.5 சனி அப்படிங்கிற ரீதியில உங்களை பிடிச்சாலும் உங்க மேல ஒரு கருணை உண்டு சனி பகவானுக்கு. ஏன்னா அது யாருடைய வீடு? உங்கள் அதிபதி செவ்வாய் பகவானுடைய வீடு. அதனால கண்டிப்பா செவ்வாய் பகவானுடைய தெய்வம் முருகன் பார்த்துப்பார், வேலவன் பார்த்துப்பார். ஒரே ஒரு விஷயங்க, எங்க போனாலும் முருகன் படத்தை பார்த்தாலும், முருகன் உருவத்தை பார்த்தாலும், முருகன் கோவிலை பார்த்தாலும், முருகன் சிலையை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுங்க. அப்ப வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு பவர், அப்ப வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு எனர்ஜி, தைரியம், தன்னம்பிக்கை. நீங்க எந்த காரியத்தை நோக்கி, எந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ சக்சஸா முடியுங்க. அது இது 100க்கு 100 உண்மை. முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும், நிரந்தரமான லாபம் தேடி வரும், அரசியல் ஆதாயம் உண்டு, உறவினர்கள் சொந்தங்கள் புகழ்ந்து பேசுவாங்க. இப்ப காரணமே தெரியாது உங்களுக்கு. அலட்சியப்படுத்தினவங்க எல்லாம் கௌரவம் கொடுப்பாங்க.
ஏன்னா வக்ர பயிற்சி இந்த ஒரு 5 மாசத்துக்கு உங்க காட்டுல நீங்க தான் ராஜா, உங்க வீட்டுல நீங்க தான் கிங்கு. இது வரைக்கும் படிச்ச படிப்புக்கும் செஞ்ச வேலைக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. உங்களை கூப்பிட்டு தேடி ஓடி வருவாங்க, தேடி வருவாங்க உங்களை. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, இங்க இந்த திறமையோட இருந்தாரு, இப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டு வருவாங்க. இன்டர்நெட்ல தேடுவாங்க, வாட்ஸ்அப்ல தேடுவாங்க, எப்பயோ ஒரு நம்பரை பதிவு பண்ணி வச்சோமே. இப்படி திடீர்னு வாண்டட் ஆவீங்க. அதாவது உங்களை தேட வைக்க போறீங்க உங்கள் திறமைக்காக. உங்க பரம்பரையெல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. மேஷ ராசியில பிறந்தாலே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களது குடும்பமே உங்களது முன்னேற்றத்துக்காக காத்திருக்கும், உங்களை நம்பி இருக்கும். அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையை இது வரைக்கும் காப்பாத்துனீங்களோ இல்ல வீணடிச்சிங்களோ பாழ்படுத்தினீங்களோ தெரியாது. இப்ப உங்க பரம்பரை கௌரவத்தை தூக்கி நிறுத்த போறீங்க உங்களது செய்கையால. ஆனா அதே நேரத்துல நிறைய பாராட்டு வரும், நிறைய புகழ் வரும், நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய பேர் உங்களை நம்புவாங்க. அதுவே கொஞ்சம் மைனஸும் ஆயிடும். இந்த இடத்துல எல்லாமே சரியா வர்றது மாதிரி இருக்கும். இங்கதான் நம்ம சில தப்புகள் பண்ணுவோம். எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சில விஷயத்த அலட்சியமா அதிகப்படியான எதிர்பார்ப்போட செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு வேலையிலயோ தொழிலையோ ஒரு முதலீடுலையோ பேச்சிலையோ இப்படி நம்ம அதிகப்படியான நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இங்கதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இருக்கிறது 5 மாசம். இந்த 5 மாசத்துல எப்படி நம்ம இன்னும் 7 வருஷத்துக்கான அல்லது 6 வருஷத்துக்கான பொருளாதாரத்தை சரி பண்ண முடியும், பிரச்சனைகளை சரி பண்ண முடியும், கடனை சரி பண்ண முடியும், கடனை சரி பண்றதுக்கான முயற்சி எப்படி எடுக்க முடியும், என்ன வேலை செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், இது மாதிரியான விஷயத்துல உங்களது கவனத்தை திசை திருப்புறது நல்லது. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் கடைசி கட்டத்தில் இருக்கிறத நினைச்சிங்க. இன்னொரு 5 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 5 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இது படி நடந்துகிட்டீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் நீங்க உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி பதறுவோம்? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, அது மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. எதையெல்லாம் சரி பண்ண முடியுமோ, எதையெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ, எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து விடுங்கள், அத்தனையும் சரி செய்யுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏலச்சீட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, பங்கு சந்தை, ட்ரேடிங், பண பரிவர்த்தனை விஷயத்தில் அலட்சியம் வந்துடும். இந்த காலகட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத நிறுவனத்துல முதலீடு செய்ய உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும். திடீர் பயணங்கள் வரும். அந்த பயணமே நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா நஷ்டத்துல கொண்டு போய் விடும். அது மாதிரி வீண் பழி சொற்கள், வீண் அவச்சொல், பாவம், தண்டனைகள் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இதுதான். பேச்சிலும் செயல்லையும் நிதானம் இருக்காது. சந்தேகம், யார் எடுத்தாலும் சந்தேகமும் வரும். உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க மேல நம்பிக்கை வந்துடும். இந்த காலகட்டத்தை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான காலகட்டம். நல்லது செய்யறவங்க மேல சந்தேகம் வரும், கெடுதல் செய்யறவங்க மேல நம்பிக்கை வரும். என்ன செய்வீங்க? குழப்பமான சூழ்நிலை இல்ல. அதே மாதிரிதான் குடும்பத்திலையும். கணவன் இப்ப எங்க போயிருக்காரு? நல்ல வேலைக்கா கெட்ட வேலைக்கா? மனைவி எங்க போயிருப்பா? இப்படி சந்தேகம் வரும், ஈகோ வரும். நேத்து வரைக்கும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இன்னைக்கு சந்தேகம் வரும். நேத்து வரைக்கும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்பிக்கை வரும். இது எல்லாமே கிரகத்தினுடைய திருவிளையாடல்கள், சனி பகவானுடைய திருவிளையாடல்கள். அதுபோல அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அலட்சியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் பணத்தை மறைக்கிறதுக்கு, கணக்கு காட்டாம இருக்கிறதுக்கு, அல்லது ஏதாவது வரி செலுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் அலட்சியப்படுத்தும். ஏன்னா சனினாலே ரொம்ப மந்தன், பொறுமைசாலி, பாத்துக்கலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு கடைசி நேரத்தில் மறந்துடுவீங்க. அப்புறம் ஃபைன் போட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஃபைன் போட்டு கட்டினாலும் பரவாயில்ல, அதிக ஃபைன் வந்துடுறதுனால விட்டுருவீங்க. அது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்புறம் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏதாவது கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியேறக்கூடிய அமைப்பு உருவாகும். நீங்க எச்சரிக்கையா இல்ல, சரியா அந்த இடத்தை பயன்படுத்திக்கல அப்படின்னா திடீர்னு அங்கிருந்து காலி பண்ண வேண்டியது வரும். நிறைய லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய வாடிக்கையாளர்களை சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து தற்போது ஏதோ ஒரு விவகாரம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை, இந்த நேரத்துல காலி பண்ண வேண்டியது வரும். அந்த இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை அமையும். அப்புறம் உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கும், எதிர்ப்பும் கிடைக்கும். அது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி. கொஞ்சம் திறமையா இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெற்று உயர் பதவியை அடையலாம். உங்கள் திறமை எளிதாக வெளிப்படும். காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள் திறமையை உங்களை தூக்கி நிறுத்தும். ஆனா அதே நேரத்துல மேலதிகாரிகள்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. சில நேரத்துல அது நம்மளை கவிழ்த்து விடும். போலீஸ்காரவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் உயரதிகாரிகள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் ஒண்ணு, ரெண்டுமே நாகப்பாம்பு மாதிரி தான். எழுத்தம்னா போதும், அல்லது அவங்களோட ஒருபடி முன்னேறணும்னா போதும், கொத்திடுவாங்க. அளவோட இருந்து நம்ம திறமையால வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்புறம் யாருடைய அந்தரங்க விஷயத்தை பத்தி பேசாதீங்க. வீட்டில், வெளியில, உறவுக்காரங்களுடைய, நண்பர்களுடைய, உயர் அதிகாரிகளுடைய, கூட வேலை செய்யறவங்களுடைய யாருடைய அந்தரங்க விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க.
ஏதோ சிக்கல்ல விட போறாங்க அப்படிங்கிற மைண்டு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்தரங்க விஷயத்தை பத்தி பேசும்போது நமக்கு எந்த பாதிப்பும் வரலையா அந்த விஷயத்தை பத்தி காதல நீங்க வாங்கிக்கவே கூடாது. ஓதுறவங்க ஓதுட்டோம், நீங்க ஜென் நிலையில இருங்க, அமைதியா இருங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த வார்த்தையிலிருந்து அந்த பேச்சிலிருந்து கொஞ்சம் விலகிடுங்க. அடுத்து பார்த்தோம்னா புது வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. பயன்படுத்திக்கங்க. எப்படி கிடைக்கும்? உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய திறமையும், உங்களுக்குள்ளார அந்த திறமை இருக்கான்னு உங்களுக்கே தெரியாம இப்ப வெளிப்படும். பயன்படுத்திக்கங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும் அப்படியே தொழில் ஆரம்பிச்சாலும் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா செம்ம லாபத்தை சம்பாதிக்கலாம், உயர்வை பெறலாம் வேலையில. அதே நேரத்தில் கண்டிப்பா அலைச்சலும் வேலை சுமையும் உண்டு. அலையாம கஷ்டப்படாம இந்த உலகத்துல எது கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அப்ப அதெல்லாம் கஷ்டம்னு நினைக்காம வாழ்க்கையில இது ஒரு அங்கம் அப்படி நினைச்சுக்கிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. சில பேர் உங்களை விட்டு ஒதுங்கி போய் எதிரியா மாறுவாங்க. வீண் வதந்திகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க நேர்வழியில சம்பாரிச்சாலும் குறுக்கு வழியில சம்பாரிச்சதா சில பேர் சொல்லுவாங்க, கதை கட்டி விடுவாங்க, பைச்சொல்லை ஏற்படுத்துவாங்க. அதே நேரத்துல வழக்கு, கோர்ட்டு கேஸ் இப்படின்னு வரக்கூடிய காலகட்டம், உங்கள் நேர்மைக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டம். நல்லா புரிஞ்சுங்க. களங்கம் ஒரு சவால் இந்த காலகட்டத்தில் வரப்போது, எச்சரிக்கையா இருங்க. அப்புறம் சின்ன சின்ன பகை பெருசாகி பெரிய மோதலாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. அமைதியே உருவமா இருந்துட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா கடந்து போயிடலாம். வம்பு சண்டைக்கு போறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. நம்ம பழக்கம் எப்பொழுதுமே அப்படிதான். ஆனா அந்த காலகட்டத்தில் வந்த சண்டையை கூட அமைதியா பார்த்துட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கடந்துருவீங்க. கவனம் தேவை. ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே சில உடல்ல மறைவு பகுதியில் ஒரு கட்டி வரும், காயம் வரும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அப்போ அதை நீங்கள் மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால அது பெருசாகி பெரிய பிரச்சனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. பழைய வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாதுங்க. ஏதாவது வாய்தா வந்ததுன்னா, லெட்டர் வந்ததுன்னா உடனே அதை கவனிச்சு அதற்கான பதிலை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வழக்கறிஞரை ஆலோசனை செய்யுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க பழைய வழக்கு. ஏன்னா பழைய வழக்கு சின்னதாக கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வக்ர பயிற்சினால கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுபோல எவ்வளவு பெரிய வழக்கா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால அலட்சியமா இருக்காதீங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. முக்கியமா இந்த வக்ரம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அதை இப்ப சொல்றேன் அப்படின்னா அப்பதான் நான் சொல்றது உண்மை பொய் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னதான் சில புலப்படாத விஷயத்த சொன்னாலும், நம்பாத விஷயத்த சொன்னாலும் அது உண்மைதானே நம்புறதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்லி தானே ஆகணும். அதனால தான் சொல்றேன். வக்ரம் அப்படின்னா வக்கு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. உனக்கு வக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல. வக்கு அப்படின்னா வகிக்கும் தன்மை உள்ளதா, வகிக்கும் தகுதி உள்ளதா அப்படின்னு பொருள். வக்கிர இர அப்படிங்கிறது வேண்டு அப்படின்னு பொருள். வகிக்கும் தகுதியை சனியிடம் வேண்டி பெறுதலே சனி வக்கிரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? நீங்க எங்க வேணாலும் கேட்டு பாருங்க. வக்ரத்துக்கு இதுதான் பொருள். சனி வக்ரம் அப்படின்னா சனி கிட்ட வேண்டி வாதாடி நீங்க நல்லவர்கள்னு நிரூபிச்சு அல்லது வாழ்ந்து காட்டி அனைத்து சந்தோஷங்களையும் பொருட்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் சனி வக்ரம். அது மாதிரியான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. இந்த 5 மாசம் ஒரு கிரகம் வக்ரகதியில் இருந்ததுன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறா செயல்படும். உதாரணமா சனி மந்தன் வக்ர சனியில ரொம்ப வேகமா செயல்படுவார். வக்ர கிரகங்கள் இயல்பை விட வலுவாகவும் பலமாகவும் வேகமாகவும் இருக்கும். வக்ர கதி ஆகிற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. அப்ப வக்ர கிரகங்கள் இயற்கையான வக்ர கிரகம் இருக்குல்ல, ராகு கேது ஆப்போசிட்ல வரும் பாருங்க, அது கூட சேர்ந்தது அப்படின்னா மிக சிறப்பாக செயல்படும். அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரமடைகிற சனி கிரகமானது இயற்கை வக்ர கிரகமான ராகு கேதுவை எங்கேயாவது சந்திச்சாங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கனவா நினைச்சுக்கிட்டு இருந்த, கனவா கண்டுகிட்டு இருந்த பல விஷயங்கள் நினைவாக மாறும். அப்படியே தோசைக்கல்ல மாதிரி உங்க வாழ்க்கையை திருப்பி போடும். அப்படியான ஒரு அதிர்ஷ்டம்லாம் சில இடத்துல காத்திருக்கு. ஏன்னா ராகு கேது பார்வை வந்து விழும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனா மேஷராசி நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். 7.5 சனியில போயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா 7.5 சனியில விரைச்சனி என்ன நடக்கும்? ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் இருக்காது. சனி இப்போ உங்களுடைய லாப வீட்டில இருந்து விரைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். லாப வீட்டில் இருந்த காலகட்டத்தில் பல விஷயத்துல லாபம் அதிகமா வந்திருக்கும். நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க. நல்லா சம்பாதிக்கலனாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்திருக்கும். அதுவே ஒரு லாபமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த சனி கொஞ்சம் உங்களை சோம்பேறி ஆக்கியிருப்பாரு.
கொஞ்சம் அலட்சியமா எந்த ஒரு வேலையும் செய்ய வச்சிருப்பாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேலை செய்றீங்க, நிறைய பணம் கிடைக்குது அப்படின்னு அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே அப்டேட் பண்ணி அதிக செலவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது சட்டத்துக்கு விரோதமான செயலாக இருக்கும், அரசுக்கு விரோதமான செயலாக சில நேரத்தில் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தில் உங்களை அலட்சியமாக இருந்தே உங்களை அதை செய்ய வச்சிருக்கும். அப்போ சனி 12ஆம் இடத்துக்கு நுழையும் போது அந்த வேலையில் நீங்கள் செஞ்ச தவறை பெருசாக்கி அரசு மூலியமா உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும், ஃபைன் கட்ட வேண்டியது வந்திருக்கும், கோர்ட்டு ஜெயில் இப்படியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். லாப வீட்டில் இருக்கிற சனியினால நீங்க செய்யறதே தப்புன்னு உங்க கவனத்துக்கு வந்திருக்காது. 12ஆம் வீட்டுக்கு வந்த உடனே, விரயஸ்தானத்துக்கு வந்த உடனே அரசை வலிமைப்படுத்தி உங்களை கவனிக்க வச்சு பிரச்சனையில விட்டுருவார். அப்ப 12ஆம் இடத்தில் நுழையும் போது கோர்ட்டு கேஸு, தேவையற்ற மருத்துவ செலவு, தூக்கத்தை கெடுக்கிறது, அதுபோல 3ஆம் பார்வையால 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு, வருமானத்தை பார்க்கிறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனையை கொண்டு வருவார். அதுபோல சந்திரனுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அந்த பாவம் என்ன இடம், கடன், நோய், வழக்கு, இதுலலாம் பிரச்சனை வரும், வந்துகிட்டு இருந்திருக்கும். சந்திரனுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறாரு 10ஆம் பார்வையால. அப்ப வருமானங்கள் எல்லாமே, உங்களுக்கு வந்துகிட்டு இருந்த வருமானங்கள் எல்லாமே தடைபடும். அதாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா, லாப வீட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் அலட்சியமா செஞ்சிருப்பீங்க, அலட்சியமா சம்பாதிச்சிருப்பீங்க, சம்பாதிச்ச பணத்தை நல்லா சேமிச்சு வைக்காம வீண் செலவுகளை செஞ்சிருப்பீங்க, ஆடம்பர செலவுகளை செஞ்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு 12ஆம் வீட்டுல நோயை கொடுத்து, வம்பு வழக்கை கொடுத்து, கடனை கொடுத்து செலவு பண்றதுக்கு பணத்தை இல்லாம ஆக்கியிருப்பாரு, வர வேண்டிய பணத்தை கெடுத்திருப்பாரு. அப்புறம் வம்பு வழக்கு, மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வேலை ஒழுங்கா செய்வோமா, தொழில் ஒழுங்கா போவோமா, அங்க தாமதப்படும். கிட்டத்தட்ட ஆபரேஷனுக்கு முன்னாடி வழி தெரியாம இருக்க அனஸ்திசியா மருந்து கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி இந்த 2.5 வருடத்துல ஒரு 2 முறை வக்ரமாகும் இந்த சனி வக்ர பயிற்சி. அப்போ கொஞ்சம் வழி தெரியாம இருக்கும், ஆனாலும் சில பேருக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வக்ர சனி பயிற்சிலாம் வேலையே செய்யாது. ஏன்னா அவங்களுடைய செயல்களை பொறுத்து, முயற்சிகளை பொறுத்து, ஒரு வேலையிலேயோ தொழிலையோ இருக்கிற ஈடுபாட்டை பொறுத்து, குடும்பத்தில் நடந்துக்கிற நடைமுறை சிக்கலை பொறுத்து, எல்லாரையும் மதிக்கிறத பொறுத்து, உறவினர்களை அரவணைக்கிறத பொறுத்து, வாங்கின கடனை பொறுத்து, வலிக்கிறதும் வலிக்காதும் உங்க கையில, உங்க செயல் இருக்கு. இந்த காலகட்டத்தில் அனஸ்திசியா மருந்து கொடுத்தது மாதிரி கொஞ்சம் நம்ம வலியை மறைச்சிருக்கோம். அப்போ வலி மறைஞ்சது அப்படின்னா உங்களுடைய முயற்சியையும் மன சிந்தனையும் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இதுக்கு மேலே இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது. அதுக்கு பொருளாதார ரீதியாக நம்ம பணத்தையோ, உழைப்பையோ, வேலையோ, தொழிலையோ சம்பாரிச்சு வச்சுப்போம், ஸ்டடி பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு அக்கறை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்துடும். ஏன் சில நேரத்தில் கையை மீறி நடக்குது அப்படின்னு கூட உங்களுக்கு புரியாமல் போயிடும். என்ன நடக்குது, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு முதல்வன் படத்தில் மணிவண்ணன் சொல்லுவார். அதுபோல் இது எப்படி நடக்குதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இந்த கடன் ஏன் வந்தது, வேலை ஏன் போச்சு, தொழில் ஏன் நஷ்டம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். பிடிபடாது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இருந்தது அப்படின்னா சில வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்காரு, அவருடைய பார்வை 7ஆம் வீட்டில் விழுது, அங்கே கொஞ்சம் பிரச்சனை அமைதியாக இருக்கும். 9ஆம் வீட்டில் இருக்கு, அங்கே வருமானத்துக்கு கொஞ்சம் குறைவு இல்லாமல் தேவையான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை இருக்கிறதுனால. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறாரு. அப்போ இந்த குரு பார்வையால சில பிரச்சனைகள் ஒரு வருஷத்துக்கு ஆறுதல் ஏற்படுத்தும். சில விஷயங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனா உங்க ராசிக்கு சனி பகவான் 10, 11க்குரியவராக இருக்கிறார். அப்ப தொழில் லாபஸ்தானத்தினுடைய அதிபதி இப்ப 12ஆம் வீட்டுல விரயஸ்தானத்துல இருக்காரு. அவருடைய புத்திய காட்டாம இருக்க மாட்டாரு. என்னதான் இருந்தாலும் அக்மாருக்கு தங்கமா நம்ம இருந்திருக்க மாட்டோம். 100% நல்லவர்களாக நல்ல செயல்களை மட்டுமே செய்து கொண்டு நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நான் கொண்டு. அப்ப தொழில எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்த கோட்டை விட்டுருந்தோம், தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்க இந்த 2.5 ஆண்டுகளுக்கு அதுல கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு, மன அழுத்தத்தை கொடுத்திருப்பாரு. இப்ப அதெல்லாம் வக்ரம் அடைகிறதுனால அந்த தடைகள், தாமதங்கள், விரயம், அலைச்சல், மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும், கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கும். எங்கேயாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, ஒரு நல்ல உயர் அதிகாரி உள்ள அல்லது அரசியல்வாதி, இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வேலை வாய்ப்புல பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாகும். நல்லதே நடக்கிற காலகட்டம் இது. வேலைக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். மேலதிகாரிகளால பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும். படிச்ச வேலைக்கு வேலை இல்லையே, பிடிச்ச வேலையா இல்லையே அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க. திடீர்னு நீங்க ஆசைப்பட்ட வேலையிலிருந்து, தொழிலிருந்து லெட்டர் வரும். இனிமே திருப்தியான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா இது ஒரு பொற்காலம்ங்க. 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், ஒரு நாளாவது வாழ்ந்தா இப்படி வாழண்டாங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிதான் இந்த ஒரு 5 மாதம். இந்த 5 மாசத்துல வேலை, தொழில், வியாபாரம்
எல்லாமே சிறப்பு பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாதகாதிபதியாக வராரு. ஏற்கனவே நல்ல வேலையில் இருக்க, பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்கலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதான் சொன்னேன், தலைக்கீழாக மாற்றி நடக்கும். கஷ்டம் இல்லாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கும், கஷ்டத்தையே சந்திச்சுட்டு இருந்தோம்னா சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படியான காலகட்டம். அதனால் பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கவனமாக தயவு செஞ்சு இருங்க. சனி பகவான் 2ஆம் வீட்டில் 2ஆம் இடத்த 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு, குடும்பத்தை பார்க்குறாரு. ஏன்னா குடும்பத்தில் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்போம், கொஞ்சம் மதிக்காம நடந்திருப்போம், நாம இஷ்டத்துக்கு செலவு பண்ணியிருப்போம். கணவன் மனைவிக்குள்ளார ஏதோ தவறு செஞ்சிருக்கலாம், துரோகம் செஞ்சிருக்கலாம், கருத்து வேறுபாடு இருந்ததால குத்தம் குறை சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்திருக்கலாம். அப்படி செஞ்ச அந்த தவறான செயல்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாடத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொடுக்கும். நேர்மையாக இருந்திருந்தீங்க அப்படின்னா மாலை சூட்டும், மணிமகுடம் சூட்டும். நேர்மையாக இருந்திருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பார்வை கொஞ்சம் அந்த இடத்த நோண்டி ஏதாவது குற்றவாளி ஏதாவது விட்டு போயிருக்காங்களான்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்திருக்கா, ஏதாவது சரியாக நடந்திருக்கா, ஏதாவது மனசை டச் பண்ணுறது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அல்லது மனசை கெடுக்கிறது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கீங்களா குடும்பத்தில் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும். அதுக்கேற்றது மாதிரியான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அதே நேரத்தில் தனவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லது செஞ்சாலும் உங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல, அவங்களாம் இப்போ நீங்கள் சொன்னதாங்க சரி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இது. பிரிந்த குடும்பத்திலிருந்து ஒன்று சேர்வார்கள். நீங்கள் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க, நீங்களே தான் கதி அப்படின்னு இப்போ வருவாங்க. அது மாதிரியான காலகட்டம் இது. பணம் சார்ந்த பிரச்சனைகள், தடைகள் இது வரைக்கும் வராமல் இருந்தது அப்படின்னா இப்போ வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோட செயல்படுத்துங்க. கடன் வீட்டை சனி பார்க்கறதுனால கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே நேரத்தில் புதிய கடன் வாங்கிறதுக்கான சிந்தனையும் ஏற்படும். இங்கே பிரச்சனையை பாருங்கள், கடன் அதிகமாக இருந்ததுன்னா கடன் அடைப்பீங்களாம், கடனே இல்லாமல் இருந்தீங்கன்னா கடன் வாங்குவீங்களாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த வீட்டை சரி பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த வீட்டில் ஒரு காரியம் நடக்கணும், அவ்வளோதான். கடன் ஒன்று வாங்கணும், இல்லைனா கடன் அடைக்கணும். நீங்கள் இதில் எதில் சிக்கியிருக்கீங்க, எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. கடன் வாங்கி தொழில் விருத்தி செய்கிற வாய்ப்புகள் உண்டு. அது யோகமாகவும் மாறும். கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கடன் வாங்காமலும் இருக்க முடியாது. கடன் வாங்கினாலும் பெரிய கடன் ஆகிடும், அடைக்க முடியாமல் போயிடும். வாங்கிய கடனை எப்படி அடைக்கிறோம், எந்த அளவுக்கு அடைக்கிறது மாதிரி கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களது சிந்தனை, திறமை, செயல்பாடு இருக்குது. வங்கியெல்லாம் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கடன் கிடைக்குது வேணுமாங்க அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்பாங்க. அதுவும் ஒரு காலுக்கு 5 காலாக வரும், போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. கடனே வேணான்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. அப்போ என்ன நினைப்பீங்க, சரி தான் கடன் வருது, ஏதாவது இந்த வேலை செய்வோமா, இங்கே பணத்தை கட்டுவோமா, இந்த வீடை கட்டுவோமா, இப்படி ஏதாவது கடனை உருவாக்குவீங்க, கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவீங்க. அப்போல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. ஆரோக்கியம், உடல்நலன் இதெல்லாம் பிரச்சனை இருந்துன்னா சரியாகும். சரியான மருத்துவர்கள், மருத்துவமனைகள் இந்த காலகட்டத்தில் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் பார்க்குறாரு. மறைந்திருந்த நோய் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் சரி, கொப்பளம் வந்தாலும், கட்டி வந்தாலும், வலி வந்தாலும், ரத்தம் வந்தாலும் உடனே மருத்துவரை பாருங்க, மருத்துவமனைக்கு போங்க, சரி பண்ணுங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே சரின்னு இனிமே சொல்லுவாங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கே ஜெயம். ஆனால் செலவு பண்ணா வெற்றி உறுதி. ஏன்னா விரை செலவுன்னு ஒன்று இருக்கு, செலவு பண்ணாதான் வெற்றி உறுதி. அதனால கொஞ்சம் செலவு பண்ணி வெற்றியை பெறுங்கள். அப்புறம் பாகிஸ்தானம் 10ஆம் பார்வையா 9ஆம் வீட்டு மேல விழுது. சனி பார்க்கிறாரு. தந்தை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்கும். எடுத்த காரியம் வெற்றியாகும். பாக்கியங்கள் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான காலகட்டம் இது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பதவி உயர்வு, திடீர் வேலை, எதிர்பார்த்த இடமாற்றம், அரசாங்க வேலை, பிள்ளைகளுக்கு பெரிய நிறுவனத்தில் தொழில் யோகம், வெளிநாடு போகிற அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய பணம் கைப்புறலும், வீடு, வண்டி, வாகனம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு. கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொடுத்து வைத்த காலகட்டம் இதுதான். இனி நல்ல தூக்கம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இனிமே பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம். ஆனால் அடுத்தது முக்கியமான இடம், இந்த 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குற இடத்த பற்றி சொன்னேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நான் அபசகுணமாக பேசுகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வாகனம் பழுதுபட்டு பாதியிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். போகிற இடத்த போய் சேர்ந்து வேலை முடியாது. பாதியிலே நின்றுட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எண்ணெய் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இல்லைனா புகை வருது, இப்படி ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சகல வகையிலையும் புதிய தொடர்பு கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனால் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது தப்பான தொடர்பு, தவறான ஆதாயம் அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இனம் புரியாத
ஒரு கவலை வரலாம், யாராவது நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரலாம், ஒரு சலிப்பு வரலாம், கடனே அடைய மாட்டேங்குது, செலவுகளாகவே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வரலாம். சில சவால்கள் வரும்போது இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மலைப்பு வரும். உங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய நேரமாக இருக்கும், உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வேண்டிய இடமா இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் அதுக்கு மலைச்சிக்கிட்டு பெரிய லாபத்தை விட்டுருவீங்க, பெரிய யோகம் வரக்கூடிய அமைப்பை விட்டுருவீங்க. அப்புறம் தாயாருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில கூடா பழக்க வழக்கங்கள் தொற்றிக்கொள்ளும். சும்மா சாப்பிட்டு பாரு, சும்மா இதை செஞ்சுப்பாரு, இந்த ஒரு முறை செஞ்சுப்பாரு, செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற குறுக்கு வழியில் நம்மளை கொண்டு போகிற சில உறவுகள், சில நட்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கவனமாக இருங்க. உறவினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. காலில் அடிபடலாம், பார்த்துருங்க. நீர், நெருப்பு, மின்சாரம் இந்த மாதிரியான இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அலைச்சல் இருக்கும், ஆனால் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். அலைச்சல் இருந்தால் தான் வெற்றி நிச்சயம். சேமிப்புகள் கரையலாம், கவலைப்படாதீங்க. நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் கூட பழகிற இன்னொரு பாலினம், ஆண் பெண், அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. தப்பான கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்காதீங்க. ஏன்னா வக்ர பயிற்சின்னா சனி பகவான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதுக்கான பாதிப்பு வராது, உடனே அந்த பாதிப்பை கொடுத்துருவார், உடனே அதுக்கான பலனை கொடுத்துருவார், தண்டனையை கொடுத்துருவார். அதனால் எது பேசினாலும், எதை பார்த்தாலும், எப்படி முயற்சி பண்ணாலும் அது நேர்மையாக இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். எதுக்குமே பயப்படாதீங்க. தொழிலில் சில பேர்கிட்ட உரசல் வரலாம், மோதல் வரலாம், எச்சரிக்கையோட செயல்படுங்க. பணியில் திடீர்னு இடமாற்றம் ஏற்படும், சந்தோஷமாக ஒத்துக்குங்க. திட்டிக்கிட்டு இருக்காதீங்க முதலாளியவோ அல்லது கூட வேலை செஞ்ச தொழிலாளியவோ திட்டாதீங்க. ஏன்னா அவர்களே மறுபடியும் உயர்ந்த சம்பளத்தில் அல்லது உயர்ந்த பதவிக்காக உங்களை கூப்பிட வேண்டிய காலகட்டம் வருது. அதனால் சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டு. பல சந்தர்ப்பங்களில் இது மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும், அது ஒரு சோதனைன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருங்க. அவருடைய அருளால் எல்லாமே சரியாகும். அப்புறம் பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், சரமாரியாக பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ உங்கள் துணைக்கிட்டையோ அல்லது காதலன் காதலிக்கிட்டையோ உண்மையாக இல்லாமல் பொய்களை மட்டுமே சொல்கிற சூழ்நிலை அமைஞ்சிரும். வேலையில் தடை இருக்கலாம், வேலை இழப்பு ஏற்படலாம், திட்டமிட்ட காரியத்தில் தாமதம் ஏற்படலாம், வீண் குழப்பங்கள் அதிகரிக்கும். சில நேரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், சில நேரத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். எச்சரிக்கையாக அதை ஏற்றுக்குங்க. திடீர் பண இழப்பு, நஷ்டம், விரக்தி இதெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் தான் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா நம்மளுடைய மதத்தில் கண்கட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு தத்துவம் இருக்குல்ல, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. என்னைக்கு நமக்கு கஷ்டம் வருதோ அன்னைக்கு தான் நம்ம கடவுளை நாடுவோம். அப்போ ஆன்மீக நாட்டம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அப்படின்னா அப்போ ஏதோ பிரச்சனைகள் வரப்போகுது, அதுக்கு என்ன செய்யணும்? முன்னாடி இருந்தே ஆன்மீக நாட்டம் கொள்ளுங்க. அதிகமாக கோவிலுக்கு போங்க, சாமியை நினைங்க. எப்பொழுதுமே இனிமேல் வீட்டில் வெள்ளி, சனி, செவ்வாய் இப்படி இந்த மாதிரியான நாட்களில் சூடம், சாம்பிராணி, தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வழக்கமாக வச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாகவே சனி வக்கரம் அப்படின்னா நன்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நான் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு உணர்ந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த வக்கர பயிற்சி எதுவும் செய்யாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திருமணம் நல்லபடியாக நடக்கும், தொழிலெலாம் கைகூடும், ஆன்மீக பயணங்கள் ஏற்படுத்துவீங்க. குடும்பத்தில் இருந்த கசப்புணர்வுகள்லாம் மாறிடும், ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா உங்களை சோர்வடைய வச்சு முடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு சனி பகவான்கிட்ட. ஏன்னா நீங்கள் சோர்வடையாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய கொட்டி கொடுக்கணுமே. ஏன்னா சனி பகவான் மாதிரி யாருமே அள்ளி கொடுக்க முடியாது. நிறைய அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காகவே உங்களை முடக்கி போடுவார் சனி பகவான். முடங்குறவங்களா நீங்கள் உங்களுடைய வலிமையையும் தன்னம்பிக்கையையும் அதிகமாக காட்டக்கூடிய காலகட்டம் இது. எப்பொழுதுமேங்க பிரச்சனை தான் வலிமை, பிரச்சனை தான் உயிர். நமக்கு விருப்பமானது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம பெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் சீக்கிரமே இறந்து போயிடுவோம். ஏன்னா உடல் சோம்பேறித்தனம் ஆகிடும், எல்லா பார்ட்ஸுமே செயலிழக்க ஆரம்பிச்சிடும், நம்ம ரத்த ஓட்டமே நின்றுடும், உடல் உறுப்புகள் இயங்காமல் செயலிழந்து போயிடும். அதனால தான் நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, இந்த கிரகங்கள் கொடுக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒருத்தனை ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுங்களேன், இது உண்மையான கதை. நாய் துரத்தும் போது ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான், அங்கே ஒரு பெரிய சுவர் இருக்கு. அப்போ அந்த சுவரை தாண்டி போக முடியல, உடனே திரும்புறான், கல் எங்கே கிடக்குதுன்னு பார்க்குறான். அப்போ ஒரு கல் கிடக்குது, எடுத்து அடிக்கிறான், நாய் ஓடி போச்சு. இன்னொரு நாள் அதே மனுஷனை ஒரு காளை மாடு துரத்துது, அப்பயும் ஓடுறான், அதே சுவர்கிட்ட போய் நிற்கிறான். அதுக்கு அந்த அவனால் போக முடியல. அப்போ வேற வழியே இல்லாமல் கீழே படுத்துக்கிறான், மண்டியிடுகிறான். காளை மாட்டை பொறுத்த வரைக்கும் மண்டியிட்டால் என்ன நடக்கும்? மன்னிச்சு விட்டுரும். அது 5 அறிவு ஜீவனுடைய சூட்சமம். அப்போ காளை மாட்டுக்கிட்டே இருந்து அன்னைக்கு தப்பிச்சிடுறான். இன்னொரு நாள் அந்த கிராமம் காட்டு பகுதியில் இருக்கு,
ஊருக்குள்ளார புலி நுழைஞ்சிருச்சு, ஒரு புலி துரத்துது. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கான் அதே செவரு. அப்ப என்ன பண்றான், எப்படியோ சுத்து முத்து பார்த்து கழி கட்டை கம்பி அது இதையும் பிடிச்சி மேலே ஏறி தாண்டி செவத்துக்கு தானே குதிச்சிடறான். திரும்பி பார்க்கறான், இதுக்கு முன்னாடி 2 டைம் தப்பிக்க முடியாம தவிச்சு அதே செவரு. பெரும் மூச்சு விடுறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். இந்த செவரை தாண்ட முடியாம தான் நாய்கிட்டே இருந்து காலை மாட்டுக்கிட்டே இருந்து நம்ம தவிச்சோம். அதே செவரை எப்படி இப்ப நம்ம தாண்டி இருக்கோம் அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியம். அவனுக்கே தெரியாம அவனுடைய வலிமை அங்க வெளியே வந்திருக்கு, திறமை வெளியே வந்திருக்கு. அப்படி ஒரு சுவர்ல ஏணி இல்லாம ஏறவே முடியாது. நேத்து வரைக்கும் அப்படி நினைச்சவன் இன்னைக்கு அந்த புலிகிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த ஒரு ஏணியும் இல்லாம கருவியும் இல்லாம தாண்டி இருக்கான். அப்படின்னா அவனுக்குள்ளார இருக்கிற திறமை தானே இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். என்ன, சின்ன பிரச்சனை சின்ன நாயா வந்தது, ரொம்ப பயப்படல. பெரிய பிரச்சனை காளமாடு வந்தது, கொஞ்சம் பயந்தான். உயிர் பிரச்சனை புலி வந்தது, என்ன பண்ணா, வேற வழியே இல்ல, வாழ்வா சாவாங்கிற போராட்டம். அப்ப அந்த புலி துரத்தும் போதுதான் அவனுடைய பலமே அவனுக்கு தெரியுது. அதனால பசி அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்பதான் முதல் மனிதன் ஆப்பிள கடிச்சான். மிருகங்கள் தன்னை தாக்க வரும்போதுதான் வேட்டைக்கான கருவிகளை மனுஷன் உண்டாக்குனான். வெயில் மழை அப்படிங்கிற பிரச்சனை வரும்போதுதான் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் உண்டாக்கினான். அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருங்க அப்படின்னு அரசு நமக்கு உத்தரவிட்டப்ப நம்ம வெளியே எப்படா போவோம் அப்படின்னு காத்திருந்தோம். வெளியே எவ்வளவு பிரச்சனை தினம் போராடிக்கிட்டு இருந்த நமக்கு வீட்டில் இருப்பது அதை விட பெரிய பிரச்சனை அப்படின்னு உணர்ந்த காலகட்டம் இந்த கொரோனா காலகட்டம். அதனால இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தவிச்சிருப்போம். அந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி சம்பாதிச்சிருக்கலாம், அந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்ப எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நமக்கு சின்னதா தெரிஞ்சுது அந்த கொரோனாவில். அப்படியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதிரியான காலகட்டம். அப்ப சவால்களையும் தடைகளையும் எதிர்கொள்ளும் போது வளர்வதற்கான ஒரு பாடமாக, வாய்ப்பாக நம்மளால உணர முடியும். அதை நீங்கள் உணர வேண்டும். நம்பிக்கை வச்சாதான் நம்முடைய மூளை மகிழ்ச்சியாகவும் உந்துதலாகவும் இருக்கும். ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க, மகிழ்ச்சியோட இருக்கீங்க அப்படின்னா ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். கடினமான நேரத்திலையும் எளிதா கையாளக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கும். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்களுடைய மனமும் உடலும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்யும். உங்களாலே நம்ப முடியாது, நீங்களே மயக்கமடைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா உடலும் மனமும் ஜெயிச்சு காட்டும். அதெல்லாம் ஒரு பவர் இருக்குங்க. சரி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் பரிகாரங்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பணமாகவோ பொருளாகவோ தானம் செய்யுங்க. தானத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் உலகத்தில் இல்லை. உதாரணமா செருப்பு, குடை, ஆடைகள் இதெல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு அல்லது தேவைப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. உடல் உறுப்புல சனி பகவான் ஊனமுற்றவராக மாற்றுவார். ஊனமுற்றவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது சனி பகவானுடைய பாதிப்பு தான். அவர்களுக்கு உதவி செய்யும் போது அந்த உதவி பெரும் தர்மமாக, கர்ம யோகமாக உங்களுக்கு மாறும். முதியோர்களுக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு பணம் கொடுத்து உதவுங்க. தேவைப்படுறவங்களுக்கு காலணி வாங்கி கொடுங்க. குளிர்ச்சியான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுங்க. வசதி இல்லாத மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், கல்வி கட்டணம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்ப சனி பகவானின் அந்த கருணை பார்வையை உங்களால் அடைய முடியும். சனினா என்னங்க, நேர்மை, உண்மை, கடின உழைப்பு, தானம் இதெல்லாம் குறிக்கிற கிரகம் சனி பகவான். அப்போ ஊழியர்களை ஏமாற்றக்கூடாது, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது, இலவசமா யாருக்கிட்டையும் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சது, நம்மள்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து நம்முடைய உழைப்பால எதையுமே வாங்கணும். இதெல்லாம் சிறந்த பரிகாரம்ங்க. இதெல்லாம் வாழ்க்கை முறைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நேர்மையா வாழ்றவங்க, இந்த மாதிரி நேர்மையா இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை முறையிலேயே சில பரிகாரங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரியான பரிகாரங்கள்லாம் இதுதான். யாருக்கிட்டையும் இலவசமா வாங்கக்கூடாது, யாரையும் குற்றம் குறையாக சொல்லக்கூடாது, வதந்திகளை பரப்பக்கூடாது. சனியினுடைய தோஷம் குறையணும் அப்படின்னா உடல் உழைப்பு மிக மிக அவசியம். உடல் உழைப்பு இல்லைன்னா நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இப்படி செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது சனியினுடைய அந்த தாக்கம் குறையும். சரி, இதுக்கெல்லாம் இப்போ உதவி பண்ணணும் அப்படின்னா பணம் நிறைய தேவைப்படுமே. பணம் இல்லாத பரிகாரம், செலவு இல்லாத பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பச்சரிசி நம்ம வீட்டில் இருக்குங்க. பச்சரிசி இல்லாத வீடு இருக்காது. சனிக்கிழமை பச்சரிசி பொடியாக்கி கோலமாவு ரெடி பண்ணிக்கங்க. காலையில் வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா இங்கே மண் பொடியால், கலர் பொடியால் எல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்கோம். அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கும், நம்முடைய மதத்துக்கும் அல்லது நம்முடைய பரிகாரங்களுக்கும் எதிரானது. அது அதை எறும்பு எல்லாம் போய் பூச்சிகள்லாம் எடுத்து சாப்பிடும், இறந்துடும். அப்படியே சாப்பிடலனாலும் ஏமாத்துறது மாதிரி ஆயிடும். அதனால பச்சரிசி மாவால வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் கோலம் போடுங்க. அடுத்தது அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் கோவில் இருக்கும். உங்க ஊர்ல எங்கேயா இருந்தாலும் இருக்கலாம்.
அந்த விநாயகர் கோவிலுக்கு போய் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. சனிக்கிழமை இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. 3 முறை சுற்றி வந்து விநாயகரை வணங்குங்க. 3 முறை அரச மரத்தை சுற்றி வந்துட்டு விநாயகரை வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் சனி பகவானுடைய இந்த மந்திரத்தை, மகா மந்திரத்தை சொல்லுங்க. மிக அற்புதமான மந்திரம். சனி பகவானுடைய எந்த தோஷம் உங்க குடும்பத்தில் அல்லது உங்களுக்கு இருந்தாலும் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சனிக்கிழமை போய் வணங்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு. இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் பிரம் பிரீம் பிரம் ஷக் சனச்சராய நமக. இத உணர்வுபூர்வமா நம்பிக்கையோட சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. விநாயகரை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அப்ப அங்க இருக்கிற எறும்புகள் அந்த பச்சரிசி கோலமாவில் அரிசி பொடியை சாப்பிடும். இதை விட ஒரு பரிகாரம், சிறந்த பரிகாரம் இல்லை. ஏன்னா நம்மளால 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியாது. 1000 பேருக்கு உதவி பண்ணணுங்கிற கர்மா இருக்கும். 1000 உயிர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற கர்மா இருக்கும். அப்போ 1000 உயிர்கள் அப்படின்னா மனித உயிரும் 1000 தான், எறும்புகள் பூச்சிகள் உயிரும் 1000 தான். அதனால தான் செலவே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது, பச்சரிசி மாவால் கோலம் போடுறது. நம்ம பாரம்பரியமான செயல் இது. அரிசி மாவால் கோலம் போடுறது எறும்புகள், பறவைகள், பூச்சிகள், இந்த உயிரினங்களுக்கெல்லாம் காணிக்கையா உணவு தர்றது. ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டுற விஷயம் இது. புனிதமாகவும் தூய்மையானதாகவும் கருதப்படுது இந்து மதத்தில், நம்ம மதத்தில். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பல சடங்குல, பல விழாக்களில் ரங்கோலி கோலம் போட்டிருப்பாங்க. பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுவாங்க. நேர்மறை அதிர்வுகள், குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்யும். அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். குறிப்பாக தெய்வங்களையும் விருந்தினர்களையும் வரவேற்கிறதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் இந்த பச்சரிசி மாவால் வீட்டுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் கோலம் போடுவாங்க. தெய்வங்களை வரவேற்க குறிப்பாக கவனிங்க. எத்தனை பேர் இப்போ பச்சரிசி மாவால் நம்ம கோலம் போடுறோம்? எத்தனை பேர் வீட்டில் இப்பெல்லாம் போடுறோம்? ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. நிறைய பேர் இப்போ அலட்சியப்படுத்திடுறோம். அதனால தான் எந்நேரமும் நம்ம குடும்பத்தில் தெய்வங்கள் வர்றதில்ல, இருக்கிறதில்ல. பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கடன், நோய். தெய்வங்கள் வீட்டில் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அதனால இந்த பச்சரிசி கோலமாவால் சனிக்கிழமை இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள், நல்லது நடக்கும். குறிப்பாக சனி பகவானுடைய அருளை பெறலாம். உங்களால் டெய்லியும் அரைக்க முடியாது அல்லது கடையில் எங்கேயும் கிடைக்காது, இது வாங்க முடியல, பச்சரிசி கோலமாவு வாங்க முடியல அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்க 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி, கடவுளுக்கு உகந்த மூலிகை பொருட்களை பயன்படுத்தி இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி பவுடர் ரெடி பண்ணியிருக்காங்க. புதுமையாக இருக்கும். வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பண செலவு, அவ்வளோதான். இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. எது எப்படியாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்மையாக கேட்டீங்க அல்லது நேர்மையாக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயம் சனி பகவான் கொடுப்பார். அவர் ரொம்ப நல்லவர், நல்ல கிரகம் அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். ஒரு அற்புதமான கிரகம். நீதிக்கு, நேர்மைக்கு நாம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர். கெட்ட கிரகம் அப்படின்னு நினைச்சோம்னா கெட்டதுதான் நடக்கும். அதனால நல்ல கிரகம், நல்லதே நடக்கும். அதனால எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே நிம்மதியா இருக்கு. அதனால எது நடந்தாலும் நன்மைக்கே நினைப்போம், அதை எதிர்த்து போராடுவோம், என்றுமே நிம்மதியா இருப்போம். வாழ்க வளமுடன். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.